வாங்க சம்பந்தி. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. சம்பந்தி. வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். சரி வாங்க உட்காருங்க. சம்பந்தி வர சொன்னதா ரவி சொன்னா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா ஆமா, எல்லாம் நல்ல விஷயம்தான். உள்ளதான் இருக்காரு. நான் போய் கூட்டு வந்துடுறேன். ஆ. ஆ. ஆ வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம்மா. ம். உட்காருங்க. பேசிட்டு இருங்க, நான் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது சம்பந்தி? வழக்கம் போல நல்லபடியா போயிட்டு இருக்கு. ம். எத்தனை வயசானாலும் முடியிற வரைக்கும் ஓடணும்னு வேலைக்கு போயிட்டே இருக்கீங்க. என்ன பண்றது? மாப்பிள்ளைக்கு தான் வேலை ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. நாங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் நேரம் காலமும் கூடி வர வேண்டியதா இருக்கு. போனா ஏதோ பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆ சொன்னாரு. அதுக்கு என் பொண்ணு பேர்ல தான் ஏதோ லோன் வாங்க போறதா சொன்னாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டேன். வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் கௌரவம்னு என் பொண்ணு நினைக்கிறா. அவ வேலைக்கு போறத பத்தி சொன்னேன். நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. லோனு கீனுன்னு ஏதாவது எடுத்துட்டா அதை அடைக்கிறதுக்காக அவ வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலை பார்க்கறதே அவளுக்கு சுமையா ஆயிடக்கூடாது பாருங்க. சம்பந்தி எடுத்துக்கோங்க. இந்தாங்க. ம். ஆ. உமா வந்தா உங்க சமையல பத்தி பேசிக்கிட்டே இருப்பா. ரொம்ப நல்லா இருக்குன்னு வா. நீங்களும் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நாள் வாங்க. கண்டிப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வந்துட்டு போயிட்டு இருக்கணும்னு தான் என் தம்பி பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பத்தி யோசிச்சேன். ரவி சொன்னா சம்பந்தி, உங்க தம்பி பையன் பேர் அர்ஜுன். லேசா நினைச்சிடாதீங்க. அமெரிக்கால வேலை பார்க்கறான். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். தங்கமான குணம் எங்க அர்ஜுனுக்கு. அமெரிக்கால வேலை பார்த்தாலும் அடக்க ஒடுக்கமான பையன். அவனுக்கு பொண்ணு கொடுக்க நீ நானும் போட்டி போட்டு வரதான் செய்யறாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். நம்ம வீட்லயே கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த அதிர்ஷ்டத்தையே வேற யாருக்கோ கொடுக்கணும். அதான் உங்களை வர சொன்னேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நிறைய எதிர்பார்ப்பாங்க போல இருக்க. எங்களால அவ்வளவுலாம் செய்ய முடியாது. அத பத்தில நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே பேச வர சொல்லியிருக்கேன். சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை கேக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம், விட்டுறலாம். நாங்க வெளியிலேயே பாத்துக்கிறோம். ஐயோ சம்பந்தி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணை பெத்தவங்க இந்த மாதிரி நல்ல சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லுவாங்களா? அவங்க தகுதிக்கு சீர் செய்யலைனாலும் அவங்க மரியாதைக்கு தகுந்த மாதிரி சீர் செய்யணும்ல. அது முடியுமான்னு தான் யோசிக்கிறோம். அத பத்திலாம் நீங்க யோசிக்க வேணாம்னு நான் சொல்லிட்டேன்ல. ஏங்க, சம்மந்தி தான் சொல்றாரு இல்ல, முதல்ல வந்து பொண்ணை பார்க்கட்டும். அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கணும்ல. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ம் கரெக்டா சொன்னீங்க. நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தி? சரிங்க சம்பந்தி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, எங்களுக்கும் சரின்னு தான் படுது. நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம். அப்ப சரி, என் தம்பி பையன்கிட்ட பேசிட்டு பொண்ணு பார்க்க வர்றது பத்தி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்புறம் கடவுள் செயல். அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு தான் இத்தனை வருஷமும் ஓடுது. அவனே பார்த்துக்கிட்டோம். போலாங்க.
வரும் தான் தோணுது. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா எதுவும் நடக்காதுங்க. இவ்ளோ பெரிய ஆளுங்க நம்ம வீட்ல பொண்ணு எடுக்கிறதே பெரிய விஷயம். வாங்க போலாம். ம் சரி. ரெடியாகும். ஆ அண்ணோ என்னடா கையில் ஆகிறியாண்ணா? நிஜமாவடா? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அப்படிலாம் நீ சீரியஸாக எடுத்துக்காதண்ணா. பச்சைக்கிளி ஒரு நாள் இருக்குதுடா அவனுக்கு. கோச்சிக்காதண்ணா, நல்லா தானே இருக்கிற. உன் மடல்ல அவனுக்கு தேவையில்ல. இப்போ வேலையை ஒரு போ. சரிண்ணா சரிண்ணா. போட்டோண்ணா. என்ன இன்னும் காணோம்? ஓ மலரே, ம், வா, உனக்கு தான் வெயிட்டிங்க. என்னடா சட்டை இது? ஏன் நல்லா இல்லையா? கேவலமா இருக்கு. தானே இதான் போடுறேன். புள்ளிங்க கூட சுத்துறப்போ இதெல்லாம் போட்டுக்கோ. என் கூட வர்றப்போ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணு. போ போய் சட்டை மாத்து. வேற சட்டை இல்ல. நோ அந்த பையில இது பாருண்ணா. பையிலியா? அண்ணி எப்படியா இந்த சட்டையை மாற்ற சொல்லன்னு தெரியும். அதுக்கு தான் வீட்டுக்கு சாப்பாடு எடுக்க போனப்பா நான் வேற சட்டை எடுத்துன்னு வந்துட்டேண்ணா. பாரு, பச்சை கிளிக்கு தெரியுது, உனக்கு தெரியல. டேய் ஏன் ஆள்றா அது? எப்ப பார்த்தாலும் நீயே ஸ்கோர் பண்ணுகிற. டேய் முதல்ல போய் சட்டை மாத்து. மாத்தணுமா? போடா. சி மாத்து. திரும்ப. போட்டேன். ஓகேவா? வேற என்ன? பட்டனை போடுறா. மேல் பட்டன்லாம் போடக்கூடாது மலரே, அதான் ஸ்டைலு. ஓ அப்படியா? நானும் அதே மாதிரி 2 பட்டனை திறந்து விடவா? வாயில போட்டனா ம், பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. தெரியுதுல, அப்படிதான் உன்னையும் நினைப்பாங்க. போடுறா. மேல் பட்டன்லாம் போட்டு ஆபீசரா நான் என்ன முனகுற? ஒன்னும் இல்லையே. ஐயோ ஒன்னும் இல்லையா? நோ அக்கா உன்னை எச்சக்குட்டியாக நினைக்குதுண்ணா. எச்சுக்குட்டியா? அதான் கையெல்லாம் கட்டின்னு அந்த பொருளை வைக்க வருவாங்களண்ணா. டேய் அது எக்ஸிகியூட்டிவ்டா. அதான் 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 நீ அதான் நீ. ஓ ஏன் மலரு ம், அப்படியா என்ன ஆக்கணும்னு நினைக்கிற? அதுக்கெல்லாம் உன் மூஞ்சி கோஆபரேட் பண்ணாது. ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணா போலீஸ் பிடிக்காத புள்ளிங்கோவா இருக்கலாம், அவ்வளவுதான். மலரு இவன் சுவிட்ச் என்ன வெறுப்பேத்துறான். பேனர் தூக்கி மண்டல அடிக்க போறேன் பாரு. கோச்சிக்காதண்ணா. சரி பேச்சு குறை. மலரு பல்லாமா பல்லாமா? ம், உன் வண்டியிலாம் வேணாம், ஏன் வண்டியிலே போலாம். இந்த வண்டி நான் ஓட்டணுமா? ஏன் நான் ஓட்டினா நீ பின்னாடி உட்கார மாட்டியா? ஓகே பின்னாடி உட்காரவா? போலாமே. இந்த ஆர்வம் தப்பா இருக்கே. சும்மா விளையாடுன. வா போலாம். ஏய் நானா கட்டியா பாத்துக்கிட்டா. நான் பாத்துறேன், நீ போயிட்டானா?
டேய் பின்னாடி கம்பி இருக்கு, அத புடிச்சுக்கோ. மவனே மேல கைய வச்ச ரோட்ல இறக்கி விட்டுருவேன். வண்டியில போ, நான் ஆட்டோல வரேன். முத வாட்டி பீச்சு கூப்பிடுறேன்னு ஆசையா வந்தா இத்தனை கண்டிஷன் போடுற. சரிடா சரிடா அப்பா, புலம்பாத, வந்து ஏறு. இறங்கு. ஏன்? அம்மா சரி எல்லாம் ஓகேங்க. நல்லபடியா நடக்குங்க. அம்மா என்னடா? அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. மலருங்க. இல்ல ரவி, அவளும் இப்ப வந்துருவா. நேரங்காலத்தோட வர வேண்டியது தானே. அவளை பார்க்க தானே வராங்க. அவங்க வந்து இவளுக்காக காத்துட்டு இருக்கணுமா? இன்னைக்கு வரேன்னு திடீர்னு தானே சொல்லியிருக்காங்க. முதல்லயே தெரிஞ்சிருந்தா தான் அவளை வீட்லயே இருக்க சொல்லியிருப்போமே. வாங்க. ஹாய் பாட்டி. தாத்தா. வாமா. ஏதோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு நிதானமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நிதானமாவா? பொண்ணு இன்னும் வரலன்னு டென்ஷன்ல இருக்கோம். ஏய், என்னடா சொல்ற? பொண்ணு வரலையா? மலர் எங்க போனா? என்னாச்சு? இவன் ஒருத்தன். ஏய் ரேவதி, அவ சும்மா வெளியில போயிருக்கா. போன் பண்ணியாச்சு, இப்ப வந்துருவா. பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு இப்பதானே தெரியும். ஆமா, எனக்கே கடைசி நிமிஷத்துல தான் சொன்னீங்க. நானே அவசர அவசரமா கிளம்பி வந்தேன். அத்தை, வாமா. எல்லாம் முடிஞ்சிருச்சு அத்தை. சரிம்மா. ராஜா எங்க? அப்பாவும் பையனும் ரூம்ல இருக்காங்க, வரேன்னு சொல்லிருக்காங்க. அண்ணி, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்த மேகலா. கண்மணி, காவியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் அத்தை. இதுங்க ரெண்டுத்துக்கும் என்ன, அதுங்க பாட்டுக்கு ஜாலியா தான் இருக்குங்க. கஷ்டம் நமக்கு தானே. நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்ப ஏதாவது ஆரம்பிச்சிடாத. கஷ்டம் யாருக்கு தான் இல்ல. எல்லாம் சரியாயிடும். இப்ப மலர் வந்ததும் நீதான் அவளை ரெடி பண்ணணும். ம்? வாங்க சம்பந்தி. வாங்க. வணக்கம் வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. உட்காருங்க. அப்பா, நீங்க இங்க உட்காருங்க. உட்காரு. தம்பி உட்காருங்க. தம்பி என்ன தம்பி? மாப்பிள்ளைன்னு உரிமையா சொல்லுங்க. விஜய், அங்கிள்ரா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன். ஐம் குட். என் கல்யாணத்துக்கு வராம ஏமாத்திட்டல. கடைசியில உன் கல்யாணம் எப்படி முடிவாகுது பாத்தியா? எனக்கு தெரியும் கல்யாணத்துக்கு வரலன்னு என்ன நல்லா திட்டுவேன்னு தெரியும். பட் சாரிக்கா, என் சுச்சுவேஷன் அப்படி. பரவாயில்ல பரவாயில்ல,
மன்னிச்சிட்டேன் போ. பை த வே மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? அது நான் பிசினஸ். ம் ஆ, ஆமாமா, பிசினஸ் பண்ணலான்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு இப்ப லீவா? லீவே போடாம 2-3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த தடவை பெரியப்பா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அதனால தான் கிளம்பி வந்தேன். பெரியப்பா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல நோ அப்பீல். ஆ. நாமளே பேசிட்டு இருக்கோம். மலர் ரெடி ஆயிட்டு இருக்காளா? அது காலையிலேயே ஏதோ கிளாஸ் இருக்குன்னு போனா. ஓ, நீங்க வருவீங்கன்னு சொன்னதும் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இப்ப வந்துருவா. வரட்டும் வரட்டும். என்ன அர்ஜுன், உனக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே? நோ ப்ராப்ளம் பெரியப்பா. நம்ம அக்கா வீடு தானே, வெயிட் பண்ணலாம். இவங்களை உனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லைல்ல? இவங்க தான் பொண்ணோட அப்பா அம்மா. பேசினதுலே தெரிஞ்சிருக்குமே. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். இது என் மூத்த பையன் ராஜா. வணக்கம். இது என் மூத்த மருமக மேகலா. வணக்கம். இது அவங்க பையன் விஜய். ஹாய் அங்கிள். ஹாய். இவ ரேவதி. வணக்கம். இவ தான் எல்லாருக்கும் மூத்தவர். அவங்க 2 பேரும் இவ பொண்ணுங்க. ஹாய் அங்கிள். கியூட் பேபி. ஜாயிண்ட் ஃபேமிலின்னு பெரியப்பா சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப பொண்ணு எப்படி இருந்தாலும் சரிதாங்கிற. இன்னும் அவளை காணுமே, என்ன பண்றது? ஆன்ட்டி, ம்? அவங்க வரும்போது வரட்டும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவ வந்துருவா. நான் உங்களுக்கு காஃபி கொடுக்க சொல்றேன். என்னடா இன்னும் எதுவும் சொல்லாம இருக்காங்களேன்னு நினைச்சேன். சொல்லிட்டாங்க. மேகலா, ரேவதி 2 பேரும் போய் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. சரிங்க அத்தை. மலர் வந்துட்டா அத்தை. எங்கடி போன? என்னக்கா? வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நீங்களா பேசிட்டு இருங்க. ஒரு 2 நிமிஷம் நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். ம் வா மலர். என்ன? வா. என்னக்கா? சீக்கிரம் வா. போ. பாரு, டக்குன்னு போய் முகத்தை கழிட்டு வந்து இந்த புடவையை கட்டு வா. எதுக்கு? என்ன நடக்குது இங்க? ஏய், கல்யாண வயசுல பொண்ணு இருந்தா என்ன நடக்கணுமோ அதான் நடக்க போகுது. பேசிட்டு இருக்காம சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. என்னம்மா சொல்றீங்க? நான் எதுக்கு ரெடி ஆகணும்? ஏய், உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க எல்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் முகத்தை கழிட்டு வந்து ரெடி ஆகு. பொண்ணு பார்க்கவா? அம்மா, என்னம்மா இது? யார கேட்டு நீங்க இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாமா? சரி, கல்யாணம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப பொண்ணை மட்டும் பார்த்துட்டு போட்டோம். போய் ரெடி ஆகு. அம்மா, விளையாடாதம்மா. ஏய், நான் விளையாடுறேனா? போடி. முதல்ல அவங்க பொண்ணு பார்த்துட்டு கிளம்பட்டும். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உமாவுடைய சித்தப்பா பையனும் சம்மந்தியும் வந்திருக்காரு. அவர் ஏதாவது சொல்றதுக்குள்ள சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. ரேவதி, சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிம்மா. அம்மா, அம்மா, ஏய் அம்மா, முதல்ல நீ போ. ரெடி ஆகு, போடி. போ. அம்மா, சரி, சரி, ஓகே. உங்ககிட்ட. மலர் இப்ப வந்துருவா. இங்க வந்துடுறேன். சரி சரி. பொண்ணு வந்துருச்சு.